ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசினுடைய செயல்பாடுகளை பற்றி ஒரு ஐநாவுடைய உயர் அதிகாரியாக இருந்த உங்களுடைய கணிப்பு என்ன சார்? இல்லை, நான் வெளியில் இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நான் பேச முடியும். நான் இந்த நாட்டிலேயே இல்லை. நான் ஒரு 34-35 ஆண்டுகள் இந்த நாட்டில் இல்லை. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசிட்டோம் ஏற்கனவே. நான் சொன்னேன், நம்ம பொருளாதாரத்தை திறந்து விட்ட பிறகு நாம் நிறைய ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோன்ட்டு. வெளியில் சில முக்கிய அரபு நாடுகளோடு நம்முடைய நட்பு வந்து பெருசாக வளர்ந்துருக்கு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்குது பாருங்கள், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அவர்களோடு நமக்கு ஒரு பெரிய நட்பு வளர்ந்துருக்கு. அதை வந்து நாம் சவுதி அரேபியாவோடு பாகிஸ்தான் வைத்திருக்கிற நட்புக்கு எதிராக அதை பேலன்ஸ் செய்வதாக, சமப்படுத்துவதற்காக நாம் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி. அதில் யுஏஇலிருந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையும் அங்கீகாரமும் இருக்குது. அது இந்த அரசுக்கு நாம் வந்து அதை காணிக்கையாக்கணும். ஆனால் இஸ்லாமிய உலகத்தில் பொதுவாக ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் நம் மீது விழுந்துருச்சு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசு ஆட்சியில் இருப்பதாக, இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசு ஆட்சியில் இருப்பதாக பல வெளிநாட்டு ஏடுகள் எழுதுகின்றன, தொடர்ந்து எழுதி வருகின்றன. உங்களுக்கு நேரடியாக பார்த்தோம்னாவே கூட இஸ்லாமியர் இல்லாத ஒரு அமைச்சரவை என்பது முதன்முறையாக ஒரு 2-3 வருஷமாக இந்தியாவில் இருப்பது இந்த ஆட்சி கீழே தான் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் மாறினா நல்லாயிருக்கும்.